வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஃபைனல் வீடியோ நம்ம டாஸ்மேனியாவோட ட்ரிப்பில் உள்ள தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈகிள் ஹாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தோம். அதுதான் இந்த அக்காமடேஷன் நேற்று காமிச்சிருப்பேன் நாங்கள் உங்களுக்கு. அந்த இதுலேருந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஹோபர்ட் சிட்டி வழியாக போய் மவுண்ட் வெல்லிங்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேராக நம்ம வந்து லான்செஸ்டனுக்கு திருப்பி போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் நமக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் நாளைக்கு அடுத்த நாள் காலையில். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரோட் ட்ரிப்பாக தான் இருக்குது முக்கால்வாசி. ஸோ இது வந்து ஈகிள் ஹாக் டு ஹோபர்ட் போகிற வழியில் இந்த வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திருப்பி இது மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக வாட்டர் வியூ இந்த மாதிரி தான் அழகழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக போகிற வழி ஃபுல்லாக. ஸோ நான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் லைக் நமக்கு அது மெமரபுளாக இருக்குங்கிறதுக்காக. அதனால் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வாட்டர் இதுதான். ஹோபர்ட் தான் வந்து நமக்கு வந்து டாஸ்மேனியாவோட கேபிட்டல் சிட்டி. அதுதான் வந்து செகண்ட் ஓல்டஸ்ட் சிட்டி, கேபிட்டல் சிட்டி இன் ஆஸ்திரேலியா. ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் வந்து சிட்னி. இது வந்து 1804 வந்து இதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து செகண்ட் ஓல்டஸ்ட் சிட்டி. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமே நீங்கள் வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 250,000 பீப்புள் தான் இருக்காங்க. அதனால் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கேபிட்டல் சிட்டி ஆல்சோ. அப்புறம் வந்து இது அந்த மவுண்ட் வெல்லிங்டன் சொன்னேன்ல, அதுக்கு அடியில் தான் வந்து இந்த சிட்டி இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து என்னென்னா இந்த மெயினாக அந்த 19th சென்ச்சுரியில் வந்து நிறைய ட்ரேடிங் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்காங்க. இங்கே வந்து இது போர்ட்டும் இருக்குது இங்கே. அதனால் நிறைய இந்த மாதிரி போக்குவரத்துகளுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக தான் இருக்கும். அதான் அந்த மாதிரி உள்ள சிட்டி தான் இது. நீங்கள் வந்து நம்ம ஆன் த வே டு ஹோபர்ட் அந்த சைட் பார்க்குறீங்களா, அதுதான் வந்து ஹோபர்ட் சிட்டி ஆக்சுவலாக. ஃபுல்லாகவே அது வழியாக தான் நம்ம வந்து அந்த மவுண்ட் வெல்லிங்டனுக்கு போவோம். ரெண்டு சைடும் இங்கே மாதிரி தண்ணியாக இருந்துச்சு. இந்த ரோடு ரொம்ப நல்லா இருந்தது இந்த கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மவுண்ட் வெல்லிங்டன்கிறது வந்து ஒரு 30 minutes டிரைவ் இருக்கும் நம்ம ஹாபர்ட் சிட்டிலேருந்து கீழேருந்து மேலே கிளைம் பண்ணுறதுக்கு. அதுக்கு முந்தின நாள் வந்து நிறைய இந்த மாதிரி மழை அந்த மாதிரிலாம் இருந்தனால வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி போகல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெதர் வந்து ஓகேங்கிறனால நாங்கள் வந்து இங்கே போனோம். இன்னொன்று வந்து ப்ரூனி ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் வேறு இருக்குது. அங்கே போகலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான். ஆனால் அது வந்து ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிவிட்டு சரி இதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரூனி ஐலாண்ட் அதனால் கவர் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹாபர்ட் சிட்டி. ஸோ த்ரூ ஹாபர்ட் சிட்டி தான் நம்ம வந்து மவுண்ட் வெல்லிங்டன் போக முடியும். அதுதான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்ட் வெல்லிங்டன் வந்து சில பேர் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப வந்து ஸ்டீப்பாக இருக்கும் மவுண்டன் வே அப்படி இப்படிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மல் மவுண்டன் நம்ம போகிறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரோடு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாகவே வந்து போகிற வழியை வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது ஃபுல்லாகவே வந்து இன்னுமே நம்ம கீழே ஹாபர்ட் சிட்டியில் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இந்த கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக கீழே போகும்போது. அப்புறம் மேலே போக போக உங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல இந்த மலை பாதை அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த சின்ன சின்ன அந்த இது மாதிரி போல் மாதிரி வச்சு ஒரு கம்பி மாதிரி வச்சு விட்ருந்தாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கிளைம் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி லெஃப்ட் டுவர்ட்ஸ் அ மவுண்டன் தான் இருப்போம். அதனால் கொஞ்சம் ஓகே தான். ரிட்டர்ன் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஓட்டணும். நம்மளோட அந்த பாத்வே அந்த நமக்கு அந்த இது இருக்கும்ல டிவைடர் போட்டிருப்பாங்கல்ல லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி. ஸோ நம்ம சைட்லேயே நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹைக்கு நிறையலாம் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில எங்கெங்கெல்லாமோ புஷ்லேருந்து ஆட்கள் வந்து ஹைக்கிங் போகிறது வர்றது அப்படி தான் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த போகிற வழி வந்து நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ரோடு வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1934 ஆரம்பிச்சு 1937 முடிச்சுருந்துருக்காங்க. நமக்கு கரெக்டாக அந்த நீங்கள் வந்து
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அந்த பின்னக்கிள் இருக்குல்ல மேலே போகிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு கரெக்டாக 30 minutes கிட்ட ஆகும். இந்த ரோடு பேர் வந்து பின்னக்கிள் ரோட். இது வந்து எப்போனா வந்து நிறைய வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்து இந்த ரோடை வந்து அப்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோடு வந்து நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து ஒரு டவர் தெரியும். அது வந்து என்ன அப்படிங்கிறனா டெலிகம்யூனிகேஷன் டவர் போல் அது அங்கே கட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா வந்து சிக்னல்ஸ்லாம் வரணுங்கிறக்காக. இங்கே போகிற வழியில் நீங்கள் அங்கங்கே வந்து சில பேர் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டுலாம் போகிறாங்க. நம்ம வந்து நமக்கு ஏற்கனவே டைம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்னால நம்ம வந்து நேராக அந்த சம்மிட் அந்த மேலே உச்சிக்கே நம்ம வந்து போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து வியூயிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வந்துட்டோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போக போக வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் தெரிய ஆரம்பிச்சிரும். சைடில் ஃபுல்லாகவே கீழே அந்த ஹார்பர்ட் சிட்டி ஃபுல்லாக அங்கே இருக்கிற ரிவரு நம்ம அப்புறம் இந்த ஐலாண்ட்ஸ்லாம் சொன்னேன்ல அது எல்லாமே வந்து தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அன்றைக்கி வந்து வெதர் வந்து கொஞ்சம் வந்து மேலே போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் இறங்கினோடனே சரியான குளிர், நல்ல காற்று வேறு. ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தது. அங்கே வந்து இது இருக்குது, பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு வியூயிங் பிளாட்ஃபார்ம் என்க்ளோஸ்ட் வியூயிங் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி போர்ட் வாக் மாதிரி கீழே போய் நம்ம வந்து வேறு வியூயிங் பிளாட்ஃபார்மில் வைக்கிற மாதிரி நமக்கு பார்க்கிங் கிடச்சிருந்துச்சு. அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து போனது வந்து டிசம்பரில், அதனால் வந்து அந்த பீக் டூரிஸ்ட் ஸ்பாட் தான், டூரிஸ்ட் டைம் தான். இதுதான் வந்து அந்த டெலிகம்யூனிகேஷன் டவர். அந்த டவர் வந்து பார்க்கும் போது பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே நிறைய வாக்கிங் ட்ரெயில் போட்டிருக்காங்க. உள்ளே போகிறாங்க பாருங்கள், அது ஒரு வாக்கிங் ட்ரெயில். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து வியூயிங் பிளாட்ஃபார்ம் போக முடியாது, நம்ம அடுத்த சைட் போகணும். ஸோ இது ஒரு இந்த கல் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுதான் வந்து க்ளோஸ்டு வியூயிங் பிளாட்ஃபார்ம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர், நல்ல காற்று. எப்படா உள்ளே போய் அந்த இதுக்குள்ளே கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கீழே இந்த படியிலலாம் இறங்க போனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் வெல்லிங்டன் பற்றி, அப்புறம் யாரெல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இதில் வந்து எவ்வளோ டிகிரிஸ் இருக்கும், ரொம்ப கோல்டு பிளேஸ் ஆக்சுவலாக இங்கே, அது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. சார்ல்ஸ் டார்வின் வந்து வந்திருக்காருன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். டார்வின் வந்து 1836 அந்த டைமில் வந்து இங்கே கிளைம் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் அதுதான் கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே உள்ளேருந்தே நல்லா வந்து பார்க்கலாம். ஏன்னா நல்லா கண்ணாடி போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி அங்கே நடந்து கீழே இறங்கி போக முடியாதவங்களுக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே எல்லா இடமும். ஸோ வீல் சேர் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படுச்சுன்னா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இங்கே உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே கிளைம் பண்ணவங்களோட பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள வெதர் கண்டிஷன்ஸ் எவ்வளோ, இது ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸு. நல்ல வெளியில் வந்து சரியான விண்டு இருக்கும் ஆக்சுவலாக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ஒரு இடத்துலையும். அதுதான் எல்லோரும் உட்காந்து அவங்கவுங்களுக்கு தெரியும்ல, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த ஏரியான்னு கரெக்டாக தெரியும். அதெல்லாம் பார்த்து பின் பாயிண்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இந்த ராக் வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேஷனில் இருந்துச்சு. அது பக்கத்தில் ஐ திங்க் ஜூம் பண்ணி பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒரு மாதிரி குச்சி குச்சியாக ஒரு இது மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சின்ன பசங்கள்லாம் வச்சுட்டு இருக்கவங்கலாம் இங்கே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. வயசானவங்களும் நிறைய பேர் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நார்மல் பீப்புளும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் நிற்க முடியும், ஒரு
50-60 பீப்புள் இருக்க முடியும், அவ்வளோதான். ரொம்ப பெருசுலாம் இல்லை அந்த இடம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராக்கு பாருங்களேன், ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்குது அந்த இடத்துல. அது வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை, அதை அடிவாரத்தில் இருக்கிற அந்த சிட்டி, அந்த வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி. அங்கங்கே ஒரு ஐலாண்டு, வாட்டர், அதுக்கப்புறம் அதான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு எந்தெந்த இடம் கரெக்டாக தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த சைடு வந்து வாட்டர் இருக்குது, அதை ஒட்டிய பீச்சஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக தெரியுது. அது நமக்கு வந்து நல்ல கிளியர் டேனால் நம்மளால் நல்ல வியூ பண்ண முடியுது. இதே இது வந்து க்ளவுடியான நாள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. அவ்வளோ கிளியர் டே, கொஞ்சம் சன்னியாக இருந்தால் கூட நல்லா குளிர் இருந்துச்சு தான் அங்கே. அதனால் நல்லா வந்து ஜாக்கெட்லாம் போட்டு போகணும். அப்புறம் இங்கே கீழே இறங்கி நம்ம வந்து அந்த லாஸ்ட் இடத்துல வரைக்கும் போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம கிளம்புறது தான். நல்லா போட்டிருக்காங்க. இந்த போர்ட் வாக் வந்து 1990s 2000 அந்த டைமில் தான் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரீசெண்டான போட்டது தான் இது. அங்கே வரைக்கும் மக்கள் வந்து ஈஸியாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒர்த்து தான் ஆக்சுவலாக இங்கே வந்தது. ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் வியூ. அங்கே வந்து ஒரு 1/2 an hour ட்ரைவ்னாலும் நம்ம இங்கே ஒரு 1/2 an hour to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 an hour ஆகும் நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் வந்துச்சுன்னா நிறைய வாக்கிங் ட்ரெயில்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வேறு வியூலாம் பார்க்கலாம். இது வந்து அவங்களா போட்டிருக்க அந்த வியூயிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ மற்ற வாக்கிங் ஸ்பேஸ் அந்த சைட்லலாம் போகிறாங்க மக்கள், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வியூஸ் இருக்கும், அந்த பின்னாடி உள்ள வியூ. ஸோ அதையும் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். அது மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம வர வழியிலே நிறைய பேர் வந்து நிறைய ஹைக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு அங்கே இருந்து நமக்கு இந்த வியூ, அங்கேயும் வந்து கண்ணாடி போட்டிருந்தாங்க வியூ பண்ணுறதுக்கு, அங்கேருந்து எடுத்தது தான் இது. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம நேராக வந்து லான்செஸ்டன் தான் போகிறோம். லான்செஸ்டன் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 2.5 hours to 3 hours ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து ரோட் தான். இடையில வந்து லஞ்சுக்கு மட்டும் நாங்கள் பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறம் நேராக வந்து லான்செஸ்டன் தான் போகணும். இங்கேருந்து நம்ம கிளம்பும் போதே ஒரு 12 o'clock 11 o'clock 12 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அங்கே லான்செஸ்டன் ரீச் ஆகும்போது ஒரு ஈவினிங் 5 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இடையில வந்து லஞ்சுக்கு வேறு நிப்பாட்டினோம்ல. ஸோ அங்கே வந்து ஒரு 1/2 an hour ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 hours 3.5 hours ஆயிருக்கும். திருப்பி நம்ம அந்த ஹாபர்ட் சிட்டி வழியாக வந்து நம்ம நேராக வந்து லான்செஸ்டன் தான் போகிறோம். அந்த ட்ரைவ் தான் அது. நான் எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், எல்லா ரோட் ட்ரைவ் எல்லாத்தையும். ஸோ ஒரு இடத்துல லஞ்ச் பிரேக் நம்ம கொண்டு போன சாதம் மிக்ஸ்சர் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். அந்த இடமும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக மெயின் அந்த ஹைவே இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கட் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து பின்னுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு கார்லேருந்து, ஏன்னா நம்ம அடுத்த நாள் கார் வேறு செக் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய எம்டி வாட்டர் பாட்டில் வேறு என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து அங்கேயே நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். இந்த அங்கே இருக்குல்ல ஒரு பின், அந்த பின்னில் தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக அடுத்தது வந்து நம்ம வந்து லான்செஸ்டன் தான். ஸோ அங்கே நைட் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நமக்கு வந்து ஃப்ளைட். ஸோ இதுதான் நம்ம தங்கின ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டலில் வந்து கிச்சன்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இது. ஆக்சுவலாக வெறும் இது மட்டும்தான் ஸ்டே அண்டு நம்ம பேசிக் கெட்டில் இந்த மாதிரி காஃபி பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மைக்ரோவேவ்லாம் கிடையாது ஒன்றுமே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து சிட்டி, நம்ம தங்கியிருந்தது வந்து மெயின் சிட்டிலேருந்து இங்கேருந்து ஒரு சர்ச் பக்கத்தில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூ, அந்த சர்ச்சை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மெயின் சிட்டியில் தான் நம்ம தங்கியிருக்கோம்.
நாங்கள் என்ன பண்ணோன்னா நைட்டு வந்து இங்கே பார்த்தோம் மெனு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு எதுவும் ஒத்து வராத ஃபுட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஒரு நேபாளி ரெஸ்டாரண்ட் போய் மோமோஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தோம். இந்த சுற்றி சும்மா ஒரு சிட்டி வாக் மாதிரி நைட்டு இப்போ இது வந்து ஒரு 8 o'clock அப்படி இருக்கும். நமக்கு சம்மரில் போனனால வெயிலாக தானே இருந்துச்சு, அதனால தான் அப்படி வெளிச்சமாக இருக்குது. அங்கே ஒரு கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி நம்ம ரூமுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ட்ரிப் வந்து இதோடு நம்ம ஆக்சுவலாக முடியும். காலைல எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்து நமக்கு 9 o'clock ஃப்ளைட்டு. அதனால் காலையில் போய் ரெண்டல் காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏர்போர்ட் போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிட்டு சிட்னி போக வேண்டியதான் வேலை. நம்ம மெயின் பிளேஸில் தங்கியிருந்தா இதுதான் அந்த ஹோட்டல் வியூ. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வியூ நாங்கள் ரிட்டன் வரும்போது எடுத்தது. ஹோட்டல் கிராண்ட் சான்ஸ்லர்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஹோட்டல் ஆக்சுவலாக. இங்கே வந்து நம்ம அந்த சைட் பார்க்கிங், நம்ம கார் அங்கே நிப்பாட்டிட்டு நாங்கள் நடந்து தான் போனோம் நேபாளி ரெஸ்டாரண்ட்க்கு. ஏன்னா பக்கத்தில் தான் இருந்துச்சு. இது வந்து அடுத்த நாள் மார்னிங் நம்ம வந்து எந்திரிச்சோடனே இந்த வியூ தான் நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு நம்ம ரூமை வந்து ரூமெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி கிளம்பியாச்சு. ஸோ நம்மளுடைய பெட்டிலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ரெண்டும் நாங்கள் ஹேண்ட் லக்கேஜு, அப்புறம் ஒரே ஒரு செக்இன் மட்டும், அது வந்து நாங்கள் எடுக்கவே இல்லை, அது கார்லேயே தான் இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு காலையில். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் 6:30 இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது. நாங்கள் 7 மணிக்கு முன்னாடியே போகிறனால நாங்கள் வந்து 6:30 இருக்கும் கிளம்பிட்டு நம்ம போய் ரெண்டல் கார் கொடுத்தோன்னே அங்கே ரெண்டல் கார் கொடுக்குற இடத்துலேருந்து நமக்கு வந்து அவங்களே ஷட்டிலில் கொண்டு போய் நம்மளை ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க. அதனால தான் நம்ம சீக்கிரம் கிளம்புறோம். ஏன்னா 9 o'clock ஃப்ளைட், அட்லீஸ்ட் 1 hourக்கு முன்னாடியாவது ஏர்போர்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக போனோம். இதுதான் வந்து ஹோட்டல் லாபி, நல்ல பெரிய ஹோட்டல் ஆக்சுவலாக. இங்கே வந்து அந்த கிறிஸ்மஸ் இருக்கனால கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கீயெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பார்க்கிங்க்கு போயாச்சு. கார் பார்க்கிங் இப்படி கூடி தான் போனோம். இங்கே வந்து ஆக்சுவலாக டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து நார்மல் இங்கே உள்ள ஃபுட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்ல. பக்கத்துலேயே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ், ஏன்னா சிட்டி தானே இது மெயின் பிளேஸ், அதனால் நம்ம வெளியிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்படியே போனீங்கன்னா பார்க்கிங் வந்துடும். 6 மணிக்கே நல்லா வெளிச்சம், 6:30 மணி இருக்கும். நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து லான்செஸ்டன் ஏர்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிட்னி வந்து 8:30 9ன்னு சொல்லிட்டேன், 8:30 ஃப்ளைட். இது எனக்கு இனி மறந்து போயிடுச்சு. ஃப்ளைட் ஏறிட்டு டேக் ஆஃப் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து லான்செஸ்டனில் வந்து எல்லாமே க்ரீனாக தெரியும். டாஸ்மேனியாவில் இங்கே டேக் ஆஃப் ஆகிட்டு அங்கே லேண்ட் பண்ணும்போது சிட்னியில் வரும்போது ஃபுல்லாக பில்டிங்காக தெரியும். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரிப் வந்து இதோட முடியுது நமக்கு. நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் புக் பண்ணியிருந்தோன்னா ஜெட் ஸ்டாரில் தான் நாங்கள் போனோம். அவ்வளோதான். கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிட்னி வந்துருச்சு. இப்போது சிட்னியில் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும், நிறைய ஒரே பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதுதான் சிட்னி ஆக்சுவலாக. அது ப்ளஸ் சுற்றி நமக்கு
கடல் இருக்கும். எப்போவுமே ஷோரில் ஒட்டி தான் ஆஸ்திரேலியா எல்லா சிட்டியுமே இருக்குது. அவ்வளோதான், நமக்கு வந்து சிட்னியில் லேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளோதான் லேண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்தோடனே அப்படியே நமக்கு லைஃப் ஸ்டைலே எப்படியே மாறிடும். அங்கே கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க டாஸ்மேனியாவில். அதனால் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே பச்சை பசேல்னு இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒரே நார்மல் லைஃப், சிட்டி லைஃப், ரியல் சிட்டி லைஃப் இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட ட்ரிப் வந்து இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது என்னன்னா, நாங்கள் வந்து நியூ இயர் அப்போது எங்கள் பொண்ணு வந்து இது ஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு ஒன்று செட் பண்ணியிருந்தா. பீஸா ஸ்வெல்ஸ் அண்ட் வீகன் சாக்லேட் புடிங் 2 பண்ணி கொடுத்துருந்தா. அதான் நான் சும்மா ஆட் பண்ணியிருந்தேன். இதோட அவ்வளோதான், அந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.